கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/10/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது அவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும் அப்பா. செல்லக்கூடிய இடத்தில் செய்யக்கூடிய காரியத்தில் எல்லாவற்றிலுமே தேவ மகிமையும் வெற்றியும் இருக்கும்படி நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் உடைய கிருபை ஒன்றே இவரை தாங்கி வழி நடத்தும்படி செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக தகப்பனே. மத்தேயு 13:43 படி நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி சூரியனை போல பிரகாசிக்கும்படியான அபிஷேகத்தை இவருடைய வாழ்க்கையில் வைங்க. சகலத்திலுமே ஜெயத்தை கொடுத்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/10/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உடைய நன்மையினாலே திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிற உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படுவதாக, உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. மகிமைக்குள்ளாக தேசத்தை நிரப்புவீராக. சமாதானம் தேசத்தில் உண்டாகட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.